வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருக்குறள் அனலைசிங் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நேற்று வந்து நம்ம 6th புக்கு சரிங்களா, யூனிட் 7ல் பொது தமிழில் வந்து நம்மளுக்கு திருக்குறளில் இருந்து 5 கேள்வி கேட்குறாங்க மொத்தம் சரிங்களா. அதில் வந்து நம்ம நேற்று 6th புக் அனலைசிங் வந்து பார்த்தோம். அதில் பார்க்கும்போது புது சிலபஸ் மாத்திலேருந்து 5 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 5 எக்ஸாமில் இருந்து 6th புக்கில் 10 கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ வரக்கூடிய எக்ஸாம்லேயும் அதில் ஒரு கேள்வி உறுதியாக கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7th புக்லேயும் 8th புக்லேயும், முக்கியமாக 7th புக் சரிங்களா. நேற்று வந்து நம்ம குரூப் 2 அனலைஸ் பண்ணியிருந்தோம். குரூப் 2ல் வந்து 6th புக்கில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு, அதுவும் ப்ளஸ் வந்து நம்ம அந்த 5 எக்ஸாமில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க புது சிலபஸில் மாற்றினது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இன்றைக்கி குறிப்பாக 7th நியூ புக்கில் 8th புக்கில் குரூப் 4ல் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்து அந்த எக்ஸாம் மொத்தமாக 5 எக்ஸாம் சரிங்களா, அதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த மாதிரி அனலைசிங் வீடியோங்களாம் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து கரெக்டான வேலை தான் நம்ம போய்கிட்டு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டான வேலை நம்ம போய்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற நம்ம அனலைசிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறனால உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நம்ம கரெக்டாக படிக்கிறோம், அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க, திருக்குறளுங்கிறதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனலைசிங்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து கொடுக்குறோம் சரிங்களா. நாளைக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து 9th 10th அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. முக்கியமாக மிச்சம் இதையும் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. இது நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா. திருக்குறளுங்கிறது ஓவரால் நம்ம 95% வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா. அதில் வந்து 95% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம வந்து ஓவராலாக ஃபுல்லாக நம்ம புக்கிலையும் நம்ம ஓவராலாக படிக்கணும். அதுக்கான வந்து நம்ம இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்குதுல, அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதனால தான் நம்ம இதுக்கான வீடியோவும் கொடுக்குறோம் சரிங்களா. அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து கூடவே வாங்க, அது மட்டும் போதும் சரிங்களா. கூடவே வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 7th நியூ புக்லேயும் 8th நியூ புக்லேயும் உள்ள குறள் ப்ளஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இதை பார்க்கறனால நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம 6th புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இதில் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 6th 7th 8th இதுக்குரிய புக்கில் இருக்க திருக்குறள் நீங்கள் படிக்கிறதுனால வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா. 1லேருந்து 2 கொஷின், மினிமம் 2 கொஷின் வரும் சரிங்களா. மேக்ஸிமம் அது வந்து அவங்க எடுக்கிறத பொறுத்து, ஆனால் கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் வரும் சரிங்களா. அது வந்து இந்த அனலைஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கில் திருக்குறள் அப்படிங்கிறதுல கல்வி அப்படிங்கிறதுல கேட்டிருக்காங்க. கல்விங்கிறது நம்ம சிலபஸில் உள்ளது தான் சரிங்களா. 2025 குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கூற்று காரணமாக. இப்போ டிஎன்பிசியோட ட்ரெண்டே என்னது, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் சரிங்களா. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் சரிங்களா. டிஎன்பிசி வந்து மாற்ற மாட்டாங்க அவங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஏன்னா காம்படிஷன் அதிகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை படிக்க மாற்றிக்கணும் சரிங்களா. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி அனலைசிங் வீடியோ ப்ரீவியஸ் இயரை வந்து வச்சு போடுறோம் சரிங்களா. இப்போ 7th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதுலேருந்து அந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. கல்விங்கிற தலைப்பில் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே சரிங்களா. கூற்று அதுக்கப்புறம் வந்து காரணம் வந்து 6ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவனுக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கல்வியே ஒரு சிறந்த செல்வம், அதை விட எந்த செல்வமும் கிடையாது அப்படிங்கிறதுல இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம கூற்றில் ஏ சரி ஆர் தவறு. இதுக்கான எங்கே இருக்குது அப்படின்னா 7th நியூ புக்கில் கேடில் விழுச்செல்வம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது சரிங்களா. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிறது தான். கல்வி தான் உயர்ந்த செல்வம், அதை விட வேறு செல்வம் அப்படிங்கிறது என்னது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆனால் இங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. ஆர் வந்து தவறு, ஏ சரி ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் அவை அஞ்சாமை அப்படின்னு பார்த்தோம்னா 2025 குரூப் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க 7th நியூ புக்கில் அப்படின்னா, தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். நம்ம வந்து படித்ததை மித்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்ல, அது வந்து படித்தவங்கள விட சிறப்பானவங்க அப்படிங்கிறதுல இதில் கொடுத்துருக்காங்க. அவை அஞ்சாமை அப்படிங்கிறதுல
கொடுத்துருக்காங்க தெளிவாக, பொருள்லேருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த கொஷின்ஸ் இங்கேருந்து தான் வந்திருக்கு 7th நியூ புக். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கொஷினை இங்கே 20/7/2025 டிஎன்பிசியில் அந்த எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு கொஸ்டின் ஆனால் 2 வேரியேஷனில் கேட்டிருக்காங்க. எப்படின்னா சீர் சரியாக அமையப்பட்ட குறள் அடியை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்ற செல சொல்லுவார் அப்படிங்கிறதான் கரெக்டான இதில் அமைஞ்சிருக்கு சரிங்களா. இதுதான் 7th நியூ புக்கில் நம்ம இப்போ பார்த்தோம் அவை எஞ்சாமை அப்படிங்கிறதுல. அப்போ அந்த திருக்குறள் பொருளையும் படிக்கணும், குறள் கரெக்டான வரிசையில் அமைஞ்சிருக்கதை அதையுமே கரெக்டாக படிக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து 20/7/2025 டிஎன்பிசியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா அதாவது வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானையாதற்று. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வினைனா என்னது செயல் சரிங்களா. ஒரு செயலை செய்யும் போதே அதோட தொடர்புடைய மற்ற செயல்களையும் செய்யணும். இப்போ நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டைப் ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் படிப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ அந்த மாதிரி தான் வினையால் அப்படிங்கன்னா ஒரு செயலை செஞ்சால் அது தொடர்புடைய மற்ற செயல்களையும் செய்யணும். அது மாதிரி ஒரு யானையை அதுபோல் ஒரு யானையை பிடிக்கும் போது இன்னொரு யானையை வச்சு தான் பிடிக்கிறாங்க. அப்போ இதுக்கு இந்த விலங்கு யானை, அதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இது எங்கே இருக்குன்னா 7th நியூ புக்கில் தான் இருக்குது சரிங்களா. இது என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. ஏன்னா போல கம்பேர் பண்ணி சொல்கிறனால இது உவமை அணி. இதை பாருங்கள், அணின்னு கொடுத்துனாங்கன்னா அதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. இப்போ அதே இதில் 15/11/2025 அது அணியை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஒரு கொஸ்டினில் நீங்கள் எப்படி படிக்கணும், இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்குறனால என்ன அப்படின்னா இப்போ ஒரு கொஷின் இப்படி கேட்டிருக்காங்கன்னா அடுத்தது இப்படி கேட்பாங்க. நீங்களே உங்களை என்ன பண்ணணும், இப்போ ஒரு கொஷின் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு லெசன் ஏதோ ஒரு லெசன் சரிங்களா. படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினை எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படி நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடணும். இந்த கொஷினை இப்படி கேட்டால் இந்த ஆன்சர், இப்படி கேட்டாலும் இந்த ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே படிப்பீங்க, ஆனால் அந்த கொஷின் கொஞ்சம் வேரியேஷனாக கேட்டால் அந்த இடத்துல தடுமாற்றங்கிறது எல்லாருக்குமே வரதான் செய்யும். இப்போ நீங்களே என்ன பண்ணணும், இந்த கொஷின் இப்படி கேட்டிருக்காங்களா, இந்த கொஷினை இப்போ பார்த்துட்டு இப்போ அடுத்த தடவை இது இப்படி கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும் சரிங்களா. அப்படி படித்தா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அதுதான் இங்கே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா. இப்போ திருக்குறளில் 7th நியூ புக்கில் இது இருக்குது. அப்புறம் பாருங்கள் 7th பார்த்துட்டோம். அடுத்து 8th நியூ புக்கில் திருக்குறள் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறதுல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒளிமரபை பேஸ் பண்ணி 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது புல்னா என்னது, பறவை, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. இந்த மரபு சொல் இருக்குல்ல, அதை எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதிலிருந்து அவங்க புல் என்ன பண்ணும், சிமிழ்க்கும் அப்படிங்கிறத இதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஒரு வேடவன் என்ன பண்ணுவான்னா புறாவை பிடிக்கிறதுக்கு ஒரு புதரில் மறைஞ்சு தான் பிடிப்பான் சரிங்களா. அப்போ அந்த விஷயத்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. புல் சிமிழ்க்கும் அப்படிங்கிறதுல கூடா ஒழுக்கம்ல இங்கே அந்த குறளில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புல் சிமிழ்க்கும் அப்படிங்கிற குறள் இதில் இதுலேருந்து டைரெக்டாக கேட்காம நம்மளுக்கு எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதிலேருந்து எடுத்து இந்த கொஷினை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது 8th நியூ புக்கில் இருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள், திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது அப்படின்னா ஔவையார் சரிங்களா. இதில் அணுவை துளைத்துன்னு இருக்கலாம். அடுத்து கடுகு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். கடுகை துளைத்து குறுக தரித்த குறள் அப்படின்னு ஒரு குறள், அது யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. அணுவை துளைத்துனா ஔவையார், அப்போ கடுகு அப்படின்னு ஆரம்பிக்கும்ல, அந்த இது குறுக தரித்த குறள் அந்த இதை யார் சொன்னா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா. இது அழுக்காறுமை, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அழுக்காராமை அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் அடுத்தது பாருங்கள் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு சரிங்களா. என்றைக்குமே ஒருவன் என்ன பண்ணணும், பொறாமை இல்லாமல் குணத்தை இல்லாமல் ஒழுக்க நெறியில் வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான வாழ்க்கை நெறி சரிங்களா. யாருமே நம்ம நெஞ்சில் பொறாமை இல்லாமல் இருக்கணும். ஒழுக்காரா கொள்கை, ஒழுக்காரா கொள்கை, ஒழுக்காரானா என்னது, ஒரு யாருமே என்னது ஒழுக்கம் சம்மந்த நெறியை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒழுக்காரானா ஒழுக்காறு இல்லாத
எந்த விஷயத்தையுமே மனசில் வச்சுக்காதீங்க. அதுதான் அழுக்காராமை அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் அப்படிங்கிறது பொறாமை. சரிங்களா? பொறாமை உள்ளவனோட செல்வம் வந்து பொறாமை இல்லாதவரோட செல்வமும், பொறாமை கொண்டவருடைய செல்வமும், பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோர்கள் வந்து ஆராய்வாங்களாம். சரிங்களா? இவன்ட்ட வந்து எப்படி செல்வம் வந்துச்சு, இவன் எப்படி வறுமையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சான்றோர்கள் வந்து ஆராய்வாங்க. அவ்விய நெஞ்சத்தான்னா பொறாமை உடையவன். சரிங்களா? புறம் கூறாமை அப்படின்னா என்னது? கண் நின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின் நோக்கா சொல். நம்ம என்றைக்குமே புறம் கூறாமை அப்படிங்கிற ஒரு விஷயமே தப்பானதான். டேரெக்டாக நம்ம சண்டை போடுறோம், அந்த டைமில் வந்து பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சரி ஓகே, அவன் முன்னாடி போயிட்டு அவனை வந்து பின்னாடி பேசுகிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி என்னது அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணின்று கண்ணற சொல்லினும். சரிங்களா? அவன் முன்னாடி நின்று சொன்னால் கூட அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் முன்னின்று முன்னாடி அவனை விட்டுட்டு பின்னாடி போய் அவனை பற்றி குறை சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டா மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிறருடைய குற்றத்தை காண்பது. சரிங்களா? பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. சரிங்களா? அதாவது பிறர் வந்து ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்காணித்து பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் என்ன பண்ணணும்? தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாது, நம்மளோட தப்பையும் கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது குற்றம் வந்து இருக்காது அப்படிங்கிறதா இந்த குறளோட பொருள். சரிங்களா? அருளுடைமை அப்படிங்கிறது அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம், பூரியார் கண்ணும் உள அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம். சரிங்களா? அதாவது செல்வம்ங்கிறது பொருட்செல்வம் எல்லாட்டே இருக்கும். ஆனால் அருள் செல்வம்ங்கிறது சில மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பொருட்செல்வம்ங்கிறது இழந்தவரிடத்திலும் உள்ளது, ஆனால் அருள் செல்வம்ங்கிறது எல்லாத்த விட செல்வத்தோட சிறந்த செல்வம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் வந்து பலசாலியாக இருக்கானா தன்னை விட பலம் குறைந்தவன்கிட்ட சண்டை போடுவதுங்கிறது ரொம்ப தப்பு. சரிங்களா? அப்படி அவன் சண்டை போட்டான், துன்புறுத்தினானா தம்மை விட வலிமை நிறையா இருப்பான்ல, அவன்கிட்ட போய் அஞ்சு நிற்கிற நிலைமை வந்து வரும். அது வந்து எண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஒரு நாள் வந்து தன்னை விட வந்து வலிமையானவன் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல். சரிங்களா? வாய்மை எனப்படுவது என்ன சொல்கிறாங்க? மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். சரிங்களா? அதாவது வாய்மைனா என்னது? உண்மையாக பேசணும். சரிங்களா? என்றைக்குமே யாருக்கும் தீங்கு தராத சொற்களை பேசுகிறது தான் உண்மையான வாய்மை அப்படின்றாங்க. அப்புறம் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். சரிங்களா? ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? என்றைக்குமே தன்னோட நெஞ்சு மனசாட்சி தொட்டு பொய்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படி கூறுனா அந்த நெஞ்சே அவனை வந்து சுடும். பொய் சொன்னில, அன்னைக்கு சொன்னில அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இந்த உலகத்தில் யார் வந்து பொய் இல்லாமல் வாழ்கிறாங்களோ, பொய்யே சொல்லாமல் இருக்காங்களோ உள்ளத்தால், அவங்க வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லார் உள்ளத்துலேயுமே வாழ்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இறைமாட்சி அப்படிங்கிறது என்னது? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இறைமாட்சினாலே அரசனை பற்றி குறிக்கிறது. அரசன் வந்து மக்கள்கிட்ட என்ன பண்ணணும்? இயற்றல்னால் என்ன? ஒரு பொருளை எப்படி சம்பாதிக்கலாம், ஈட்டலாம், அதை எப்படி காத்துக்கலாம். அதை வகுத்தல்னால் என்னது? வகுத்தல்ங்கிறது பிரித்து திட்டம் போட்டு வகுத்து அவனை எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த திறமை வந்து ஒரு நல்ல அரசனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படிங்கும் போது திருக்குறளை திருவள்ளுவர் அப்படிங்கிறவர் தான் எழுதினார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அப்புறம் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. திரு அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் தான் இந்த திருக்குறள். அறத்துப்பால் பொருட்பால் அப்படின்னு 3 பால்களை உடையது. சரிங்களா? அறம்னா 38,
அதுக்கப்புறம் பொருள்னால் 70, இன்பம்னா 25, மொத்தம் 133. முப்பால். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, தெய்வ நூல் பொய்யாமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், வாய்மை எனப்படுவது. வாய்மை எனப்படுவது அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன வரும் அப்படின்னா, வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். செல்வம், யாரோட செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும்னா பொறாமை உள்ளவன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருட்செல்வம். பொருட்செல்வம் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி பிரித்து எழுதலாம்னா பொருள் கூட்டல் செல்வம். அப்புறம் யாதனின் அப்படிங்கிறது யாது கூட்டல் எனின். சரிங்களா? அதுக்கப்புறம் தன்னஞ்சு அப்படிங்கிறதுக்கு தன் கூட்டல் தன்னஞ்சு. தன்னஞ்சு பிரித்து தானே எழுதணும், இது வந்து பிரித்து ஆல்ரெடி எடுத்தாங்க, சேர்த்து எழுத கொடுத்துருக்காங்க தன்னஞ்சு. ஓகே. அடுத்து தீது ப்ளஸ் உண்டோ தீதுண்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? தீதுண்டோ. அதுக்கப்புறம் பாருங்கள் திருக்குறளில் அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா கற்க கஷ்டர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கற்க வேண்டிய நூல்களை வந்து அதை பிழை இல்லாமல் கற்றுக்கணும், அந்த கற்றபடி என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் இதோட குறள். சரிங்களா? அந்த நெறியிலே வாழணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. என்னது இந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது என்னது, எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு கண்கள் மாதிரி. சரியா? ரெண்டு கண்கள் மாதிரி. இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு விஷயம். சரிங்களா? எண்ணுங்கிறது வாழ்க்கைக்கு அடிப்படை, எழுத்துங்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்றாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு தோண்ட தான் என்ன பண்ணோம், ஒரு கிணற தோண்ட தான் அறிவுங்கிறது. ஒரு கிணறு நம்ம தோன்றோம். சரிங்களா? மணற்கேணி கிணற தோன்ற தான் தண்ணி வந்து அந்த இதில் ஊறிக்கிட்டே தண்ணி நிறையா வரும். அதே மாதிரி நம்ம அறிவை வந்து என்ன பண்ணணும், படிக்க தான் அறிவு வந்து வளரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாந்தர்களுக்கு. அப்புறம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. சரிங்களா? இதில் அழிவில்லாத சிறந்த செல்வம் வந்து கல்வி தான். சரிங்களா? அதை விட சிறந்த செல்வம்ங்கிறது எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா தெரிந்து செயல் வகை அப்படின்னு பார்க்கும்போது செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். அப்படின்னா என்னது, ஒரு செயலை வந்து உங்களுக்கு செய்ய முடியும். சரிங்களா? அதாவது செய்யத்தக்க அல்லனா என்னது, செய்யத்தகாத செயலை செஞ்சோன்னா அந்த செயல் வந்து என்ன பண்ணும், அது வந்து தீமை தான் உண்டாகும். அதே மாதிரி ஒரு செயலை உங்களால் செய்ய முடியும், செய்ய முடிஞ்சும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது வந்து தீமை தான் உண்டாகும் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. செய்யக்கூடாத செயலை வந்து செஞ்சாலும் தீமை தான், செய்யக்கூடிய செயலை செய்யாமல் இருந்தாலும் தீமை தான், ஆக மொத்தத்தில் தீமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்றாங்க. இழுக்குனா என்னது, குற்றம். சரிங்களா? அதாவது ஒரு செயலை வந்து எந்த செயலாக இருந்தாலும் சரி நம்ம சிந்திச்சு தான் செயல்படணும். தொடங்கிய பின் அது இப்படி பார்த்துக்கலாம், அதனால என்ன ஆகும் என்ன வந்துடும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம்னா ஒரு செயல். சரிங்களா? இழுக்குனா குற்றம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இழுக்குனா என்ன, குற்றம். சரிங்களா? இந்த செயலை வந்து செஞ்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் நினைக்கக்கூடாது, செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சரி, அடுத்து நன்றற்றால் உள்ளம் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. சரியா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்பயுமே ஒருவருடைய பண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்மை செய்யணும். சரிங்களா? அறிந்து அவருக்கு நன்மை செய்யணும். இல்லாவிட்டால் நன்மையே செஞ்சாலும் அவங்களோட பண்பை பார்த்து நம்மளுக்கு நன்மையே நான் கரெக்டாக வந்து செய்யலை அப்படின்னா அந்த நன்மை செய்யும்ல அதுவே நம்மளுக்கு தீமையாக வந்து முடியும் அப்படின்றாங்க. நன்றற்றால் உள்ளம் தவறுண்டு. அதாவது நன்மை எது, அவங்களுக்கு நல்ல பண்புகள், அவங்களோட பண்பை அறிந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இல்லைன்னா அந்த உள்ளத்தை அறிஞ்சு தான் நம்மளுக்கு அவங்க நன்மை செய்யணும், இல்லைன்னா அந்த பண்பாலே நம்மளுக்கு என்னது தீமை வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சுற்றந்தாழல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரற்கே உல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ணன் நீரார்க்கே உல. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா காகம். சரிங்களா? காகம்னா என்ன பண்ணும், உணவு கிடச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணும், எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா காகம் மாதிரி இருக்கணுமா.
காக்கை வந்து உணவு கிடச்சிச்சின்னா எல்லா காக்காவையும் கூப்பிட்டு அதோட சுற்றத்தார் சரிங்களா, சுற்றத்தார்கள்கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு அதை வந்து என்ன பண்ணோம், கறவா அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுவும் சாப்பிட்ரும் சரிங்களா, சாப்பாடை வந்து சாப்பிட்ரும். அந்த மாதிரி தான் கூவி அழைத்த அந்த மாதிரி ஒரு பண்பு உடையவர்கள்கிட்ட மட்டும்தான் நீரார்க்கே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் என்ன செல்வம் அப்படிங்கிறது நிலைத்து இருக்கும் அப்படின்றாங்க. யார் ஒருத்தவங்க வந்து எல்லாரும் கொடுக்கணும் அதாவது சொல்லுவாங்கள்ல, என்ன சொரக்கிற கிணறு தான் இறைக்க முடியும், அப்படி சொரக்குன்னு சொரக்கும்ல, அந்த மாதிரி தான் சரிங்களா. நம்ம கொடுக்குற எப்பயுமே கொடுக்குற கை தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கணும் சரியா. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, கொடுக்கவே நம்மகிட்டே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம என்றைக்குமே நம்ம கொடுக்கணும், அந்த மனசு இருந்தால் அது எப்படினாலும் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம், யாராவது ஒரு மூலியமாக வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், இந்த பிரபஞ்சங்கள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் எண்ணங்களை உயர்வாக வைக்கணும் சரிங்களா. நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். சரி, மடியின்மை அப்படிங்கிறது மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ தம்மோட குடியே சரிங்களா சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவர், சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். அதாவது மடினா இங்கே என்னது, சோம்பல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. மடினா சோம்பல். அதாவது இந்த உலகத்தில் வந்து தன்னோட குடிய சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் சோம்பல் வந்து இருக்கவே கூடாது. சோம்பலை வந்து ஒரு துன்பம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி வாழணும். சோம்பல்னால நம்மளுக்கு துன்பம் தான் வரும் அப்படின்னு நினைக்கணும். இடுக்கண் அழியாமை, இடும்பை அப்படின்னா எனது துன்பம் அர்த்தம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்கிறாங்க. அதாவது துன்பம் வந்து எல்லாருக்குமே வரதான் செய்யும் சரிங்களா. ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிலாம் துன்பம் வராது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், ஆனால் ப்ராப்ளம் தான் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதை நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதனால தான் நான் இப்படி பண்ணலை அப்படின்னு காரணம் காட்டக்கூடாது. அந்த துன்பத்தை நினச்சி வருந்தி கலங்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி இருக்கான் பார்த்தீங்களா, நீ என்ன எனக்கு துன்பம் தர்றது, நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கணுமா சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜெயிக்கணும், அதுதான் வந்து நல்ல வெற்றியாளனுக்கு அழகு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இடும்பைக்கு இடும்பை படாதவர், இடும்பைனா துன்பம். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எதனால் தீமை உண்டாகும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. எதனால் தீமை உண்டாகும், செய்யத்தகாத செயலை செய்யாமல் இருப்பதால் கூட தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்தவராக செய்ய விரும்புவவர்னு எது இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்தென்ப அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப அப்படின்றாங்க. கரைந்துண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும் சரிங்களா. அடுத்து பாருங்க, கற்றனைத்து ஊறும் அப்படின்னா என்னது, கற்றனைத்து ப்ளஸ் ஊறும், கற்றனை தோறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. கற்றனை தோறும் இது வந்து என்ன சொல்கிறாங்க, கற்கும் முறை சரிங்களா. கற்கும் முறை அப்படிங்கிறது எப்படி, பிழை இல்லாமல் கற்றுக்கணும் சரிங்களா. கற்கும் முறைங்கிறது நம்ம படிக்கிறது பெருசு இல்லை, தப்பு இல்லாமல் கற்றுக்கணுமா. உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தம் சரிங்களா. என்னும் எழுத்துங்கிறதான் கண்கள், 2 கண்கள் மாதிரி எண்ணும் எழுத்தும் சரிங்களா. விழுச்செல்வம் அப்படின்னா என்னது, கல்வி சரியா. கல்வியைத்தான் இங்கே விழுச்செல்வம் சொல்லியிருக்காங்க. எண்ணி துணிக செயலை வந்து செய்யும் போது எண்ணி பார்த்து செய்யணும். செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தப்பா கரெக்டாக அப்படின்னு 100 தடவை ஆராய்ச்சி பண்ணி செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறவா கரைந்துண்ணும்னா காகம் தான் என்ன பண்ணும், கறவா கரைந்துண்ணும் சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது பாருங்கள், பொருள் வினை செயல் வகை சரிங்களா. பொருள் கருவி, அதாவது ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 5 விஷயம் தேவை. என்னென்ன அப்படின்னா பொருள் சரிங்களா. ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து நீங்கள் வினையை செய்ய போகிறீங்க, ஒரு செயலை செய்ய போகிறீங்கன்னா பொருள் தேவை, அதுக்கு கருவி தேவை, காலம், அதுக்கப்புறம் இடம் தேவை, வினை சரிங்களா. வினை அந்த செயலுக்கான இந்த 5 இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த செயல் நல்லா தான் முடியும் சரிங்களா. இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு கைடு வேணும்
சரிங்களா சரிங்களா. அதுக்கப்புறம் அதுக்கான சோர்ஸு, நோட்டு, புக்கு, அதுக்கான பொருள், சரிங்களா, பொருள் வேணும். அதுக்கான கருவி, எழுதுறதுக்கு பேனா வேணும். அப்புறம் காலம், தகுந்த காலங்கள், நேரம் அதுக்கான செலவிடணும். வினை, நல்ல செயல்கள், அதை வந்து எப்படி பிளான் இருக்கணும். இடம்னா அந்த அதான் பிளான். இடம்ங்கிறது அதுக்கான சூழல் இருக்கணும். இந்த 5 இருந்தால் தான் அந்த செயல் வினை வந்து சக்ஸஸாக ஆகும், சரிங்களா. அந்த தன்மை, சரிங்களா, இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த வினைனா அந்த என்ன செயல் செய்ய போகிறீங்க. இடம்னா அதுக்கான தகுந்த இடம். நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சூழலை உருவாக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்து படிக்கணும். இப்போ அந்த 5மே தேவை ஒரு செயலை செய்யணும்னா அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. இதான் நம்ம பார்த்தோம் உவமை அணி, சரிங்களா. ஒரு யானையை வச்சு ஒரு யானையை பிடிக்கிற மாதிரி அதுக்கு சார்ந்த மற்ற செயல்கள்லாம் செய்யணும். இதுவுமே நம்ம பார்த்தோம். அவையஞ்சாமை அப்படிங்கிறது கற்றாருக்கு யார் ஒருத்தவங்க கற்றாருக்கு முன்னாடி நம்ம படித்து அவங்க படித்ததை சொல்கிறாங்களோ தெளிவாக, அவங்க கற்றவர்களுள் எல்லாம் மிக சிறந்தவங்கன்னு போற்றப்படுவாங்களாம், சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், கற்றார் முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல். அதாவது இந்த இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து அவங்க படித்ததை கற்றவங்க அவைக்கு முன்னாடி சொல்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனதில் பதியும்படி சொல்லி, சரிங்களா. மிக்காருள்னா மிக்க, தாம் கற்றதை அவங்க பதியும்படி சொல்கிறவங்க, கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ளல் வேண்டும், சரியா. அவங்க வந்து மனதில் பதியும்படி சொல்கிறவங்க மற்றத்தையும் அவங்க படிச்சுக்கிட்டதையும் கேட்குற அளவுக்கு அறிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. நாடுனா உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பசி அப்படின்னா ரொம்ப பசி, சரிங்களா. ஓவா பிணினா நோய், கடுமையான நோய். செரு பகையும்னா எப்போ பார்த்தாலும் சண்டை, ஒரு 2 நாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் போகிற மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து என்றைக்குமே என்ன சொல்கிறாங்க, இது இருந்துச்சுன்னா, சரிங்களா, மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும், சரிங்களா, இது இல்லாமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல நாடுங்கிறது என்னது, ஒரு நல்ல நாடுனா அங்கே பசி இருக்கக்கூடாது, அப்புறம் போர், இனியால் தான் சண்டை போடுறதுக்கு நாட்டுக்குள்ளே சண்டையை போட்டுட்டு இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. இந்த 3 எந்த நாட்டில் இல்லாமல் இருக்கோ அதுதான் நல்ல நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எந்த நாடுமே இதில் வராது. எல்லா இடத்துலையுமே பசி பட்னி அப்படின்ற பஞ்சம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த 3மே இல்லாமல் 3ல் ஏதாவது ஒன்றாவது இருந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் எந்த நாடுமே இங்கே கிடையாது. அப்புறம் பாருங்கள், நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளம் தரும் நாடு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவில், சரிங்களா, முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே, சரிங்களா, பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடும், சரிங்களா. அதே இது முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய அளவில் முயற்சியே இல்லாமல் வளம் தரும் நாடே தான் சிறந்த நாடாம், சரிங்களா. பெரிய அளவில், சரிங்களா, முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல நாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பெரிய அளவில் முயற்சியே இல்லாமல் அதான் வந்து வளம் எப்பயுமே தந்துக்கிட்டே இருக்கும் அந்த நாட்டில். அப்போ அது வந்து நல்ல நாடு. நிறையா முயற்சி பண்ணி நிறையா வளத்தை சேர்க்குறாங்களா, அது வந்து ஒரு சிறந்த நாடு வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரண் அப்படிங்கும் போது மணி தீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையாது அரண். அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெளிந்த நீர், சரிங்களா. ஒரு நாட்டில் ஒரு அரண்னாலே என்னது, சரிங்களா, ஒரு நாட்டுக்கான அரண் நம்மளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் நல்லா தெளிந்த நீர் கிடைக்கணும், ஃபஸ்ட்டு நல்ல நிலங்கள் இருக்கணும், அழகிய மலை காடு, இந்த 4 உடையது தான் ஒரு நாட்டுக்கே அரண், சரிங்களா. இந்த 4 இருந்தால் தான் அந்த நாட்டுக்கே ஒரு அரண் மாதிரி பாதுகாப்பு. மணி நீரும்னா தெளிந்த நீர் அப்படின்னு அர்த்தம். மணி போன்ற நல்லா தெளிந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற நீர், சரிங்களா. நல்ல மண் வளம், மலை, அதுக்கப்புறம் காடு, நல்ல நிழல் தரக்கூடிய காடு இருக்கணும். இதெல்லாம் ஒரு நல்ல அரணுக்கு சிறந்தது. அப்புறம் இணை மாச்சித்து ஆகிய கண்ணும் வினை மாச்சி இல்லார்கண் இல்லாது அரண் அப்படிங்கிறாங்க. அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவர், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என்றைக்குமே அரண் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் சிறப்பாக இருந்தாலும் அவங்க செய்கிற
வினை வந்து சரியில்லைன்னா அந்த அரண் இருந்துமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பெருமை அப்படிங்கும் போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ காமன் வேர்ட் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே. சரிங்களா? சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து எப்படி சொல்கிறாங்க, பிறப்பால் எல்லாருமே ஒத்த ஒரே இயல்பு உடையவர்களே. சரிங்களா? அவங்க வந்து நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி அது வந்து அவர்களது சிறப்பியல்புகளை வந்து ஒத்திருப்பதில்லை. சரிங்களா? அவங்கவுங்க சிறப்பியல்புகள்ங்கிறது. ஆனால் இப்போ ஒரு நாட்டில் வந்து மக்கள் இருக்காங்க, பிறப்பால் தான் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. ஆனால் அவங்க நன்மை தீமை அப்படிங்கிறது அவங்கவுங்க சிறப்பியல்புகளில் ஒத்திருக்காது, எல்லாமே ஒன்றா இருக்காது. அது வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன நன்மை செஞ்சாலும் ஒரே மாதிரியாக இருக்காங்க, அது வேறு. அப்போ குணத்தால் அதுதான் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்ந்த பண்புகளை உடையவர். சரிங்களா? என்றைக்குமே பெருமை உடையவர், அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உயர்ந்த பன்மை இருப்பாங்களே அவங்க வந்து அவங்க ஏதாவது ஒரு செயலை செஞ்சுறாங்கன்னா அப்படின்னா அதை உரிய, சரிங்களா, அருமை உடைய செயல் உரிய நெறியில் கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்பாங்க. அவங்க தான் உயர்ந்த பண்புடையாளர்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து ஒரு நாட்டின் அரண் அன்று, எது வந்து ஒரு நாட்டோட அரண் அன்று. சரிங்களா? இதில் வந்து பொருந்தாத மாதிரி இருக்கும். காடு வந்து அரண் தான், நம்ம நாட்டில் காடுங்கிறது அரண் தான், மலை வந்து அரண் தான். சரிங்களா? மணி போன்ற நீர்னு சொல்லுவாங்க, தெளிந்த நீர். அப்போ இங்கே வயல் தான், வயலுங்கிறது ஒரு நாட்டோட அரண் கிடையாது, ஏன்னா அது தனிப்பட்ட நிலத்துக்குரியது வயல். சரிங்களா? அப்புறம் மக்கள் அனைவரும் என்னது சொல்கிறாங்க, பிறப்பால், பிறப்பால் என்னது ஒத்த இயல்பை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நாடென்ப அப்படிங்கிறதுக்கு நாடு கூட்டல் என்ப. சரிங்களா? நாடென்பனா நாடு கூட்டல் என்ப. கண் ப்ளஸ் இல்லது அப்படிங்கிறத கண் இல்லது அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் குரட்பாவில் உவமையணியை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. உவமையணி அப்படிங்கிறது இங்கே என்னது நம்மளுக்கே தெரியும், ஈஸியாக அதை நம்ம ஈஸியாகவே படிச்சுக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது அது வந்து எந்த அணியும் அதில் சொல்லலை. சரிங்களா? கற்றார் முன்கிறது அவங்கள பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க, யாரோடையும் கம்பேர் பண்ணலை. இப்போ வினையான் வினையூக்கி இதுதான் ஓமையணி, ஏன்னா ஒரு யானையும் ஒரு செயலையும் வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஓமையணி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், திருக்குறள் அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. தற்காலம், இடைக்காலம், எல்லா காலம், நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திருக்குறளோட பெருமையை கூறும் நூல் எதுனா திருவள்ளுவ மாலை. சரிங்களா? அதுதான் வந்து சான்றுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவு நிலையாமை அப்படின்னா தக்கார் தகைவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து நடுவு நிலைமை உடையவரா இல்லை நடுநிலைமை இல்லாதவரா அப்படிங்கிறது அவங்களோட அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் தான் அறியப்படும். அதாவது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். சரிங்களா? அவங்க எந்த நிலைமையில இப்போ நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல, இறந்ததுக்கப்புறம் தான், அவங்க இல்லாதப்போ தான் அவங்க செஞ்ச அந்த பாவமும் சரி புண்ணியமும் சரி அது வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து எஞ்சி நிற்கும். புகழாக இருந்தால் நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது, சரிங்களா, பழியாக இருந்தாங்கன்னா அதுக்கான அந்த இதிலே தெரிஞ்சுக்கலாம். அவங்க இறந்ததுக்கப்புறம் அதை தான் நம்ம செஞ்சுக்கலாம். தகைவிலார்னா இங்கே யார் அப்படின்னா ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது அவங்க இறந்ததுக்கு பின் வந்து அது காணப்படும் எச்சத்தால் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சமன் செய்தும் சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோருக்கு அணி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சான்றோர்கள் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சான்றோர்களுக்கு எது அழகு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு துலாக்கோலில் என்ன சொல்கிறாங்க, 2 பொருளையும் கரெக்டாக வச்சா அது வந்து சரியாக காட்டும். சரிங்களா? அதே மாதிரி சான்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து சரியாக, இப்போ ஒரு பஞ்சாயத்து பட்டிமன்றம்லாம் நடக்குதுன்னா அவங்க பொதுவான தீர்ப்பை கரெக்டான இதாக சொன்னாங்கன்னா அதுதான் சான்றோர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லி நடுவு நிலையாமை அப்படிங்கிறது தான் சான்றோர்களுக்கு அழகு. இது வந்து துலாக்கோலையும் இங்கே போல்ங்கிறது வந்துருச்சு. அப்போ இது வந்து உவமையணிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம்னா பசு. சரிங்களா? புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தன் மனத்தை
அவனுக்கு தவக்கோலம் ஒருத்தன் வந்து முனிவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த காலத்துலலாம் சாமியார் வந்து போலி சாமியார் நிறையா இருக்காங்க. அவன் வந்து யோக்கியமாகவே இருக்க மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவான், சாமியார் வேஷம் போட்டுட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் மனசை அடக்கவே தெரியாது அவனுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், நான் தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், தவம் இருப்பான். சரிங்களா? அது மாதிரி தான் என்ன அப்படின்னா, புலியோட தோலை போர்த்திட்டு பசு என்ன பண்ணும் அப்படின்னா புல்லை மேய்ஞ்சிட்ருக்கு. அது என்ன புலி கிடையாது, அது வந்து என்னது புலி மாதிரி, பசு தான் புலி மாதிரி அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டுட்ருக்குது. சரிங்களா? இது வந்து இல்பொருள் உவமையணி. சரிங்களா? இல்லாத ஒன்று, நடக்காத ஒன்று விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காது. சரிங்களா? அதனால இது இல்பொருள் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லாத ஒரு விஷயத்த அவன் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்ல, அது வந்து உண்மையிலே என்னது, அதை வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து புலியை வந்து பசுவையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தவ முனிவர்களை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் கம்பேர் பண்ணலை, இல்பொருள் நடக்காத ஒரு விஷயம் அவனால் பண்ணவே முடியல, ஆனால் அந்த மாதிரி பாவலை காமிச்சிக்கிறான். அதுதான் வந்து இல்பொருள் உவமையணி. இதில் இல்பொருள் ஏன் வருது அப்படின்னா, நடக்காத ஒரு விஷயத்த வர்றனால, அப்புறம் கம்பேர் பண்ணுறனாலையும் சேர்ந்தனால தான் இங்கே இல்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சரிங்களா? அப்புறம் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ணனா போலன்னு அர்த்தம். சரிங்களா? வினைப்படு பாலால் குழல், அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து அம்பு எப்படி இருக்கும், அம்பு வந்து கணைனா என்னது, அம்பு. சரிங்களா? அம்பு வந்து நேராக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் யாழ் எப்படி இருக்கும், வளைஞ்சு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஆனால் அம்பு யாழ் வந்து ஒரு இனிமையான ஓசை, நம்மளுக்கு வந்து அந்த வளைஞ்சிருந்தாலும் அது வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாலும் நம்மளுக்கு இனிமையான ஒரு ஓசை நயத்தை தான் நம்மளுக்கு கொடுக்குது, எந்த ஒரு துன்பமும் நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் கணை அம்புங்கிறது நேராக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு அது வந்து உயிரையே இழக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த அம்புக்கு வந்து இருக்குது. அம்பு பாய்ஞ்சால் இறந்துற அளவுக்கு அந்த தன்மை இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, முக தோற்றம், அந்த உடல் அமைப்பை வச்சு இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தோற்றத்தை வச்சு மக்களோட பண்புகளை என்ன பண்ணக்கூடாது, குணத்தை வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா குண்டாக இருக்கவங்கன்னா கொடூரமான அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி அவங்க ஒல்லியாக இருக்காங்கன்னா அப்போ அவங்களும் இந்த மாதிரி அப்படின்லாம் நம்ம கணக்கு போடக்கூடாது. சரிங்களா? அவங்கவுங்க தோற்றத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க அழகா. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணையார் கல்லாதவர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லாமை அப்படிங்கிறதுல இங்கே வருது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, கல்லாதவர் பயனில்லாத என்ன சொல்லியிருக்காங்க, படிக்காதவங்களை கலர் நிலம் போன்றவர்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரிங்களா? அந்த கலர் நிலத்தில் வச்சு என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண முடியாது. அதில் வந்து ஒரு புல் பூண்டு செடி எதுவுமே முளைக்காது. அவங்களோட உயிர் இருந்தால் என்ன, உயிர் இல்லாதவங்க எல்லாம் இருந்தால் என்ன, அவங்களால எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விலங்கை ஒப்பிடுறாரு. சரியா? திருக்குறள் வந்து இதில் திருவள்ளுவர் கல்லாதவர்களை எதா ஒப்பிடுறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, விலங்கோடு ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? படிக்காதவங்க வந்து விலங்கு மாதிரி தான். ஆமாம், விலங்குக்கு 5 அறிவு தான். 5 அறிவு அந்த விலங்குக்கு அது படிக்கிற, நம்மளுக்கு 6 அறிவு அப்போ நம்ம படிக்கணும்ல, அப்போ அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குரங்கடிதல் அப்படிங்கும் போது, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தொரு போல கெடும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பழி வரும் முன்னே. சரிங்களா? ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து வர போகுது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும், காத்து கொள்ள. சரியா? அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான பழி வரும் முன்னாடியே நம்ம வந்து அதுக்கான பிளானை வந்து முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும். இப்போ நம்ம டிஎன்பிசி வந்து எல்லாமே நம்மளுக்கு இந்த ஒரு வருஷம். சரிங்களா? டிசம்பர் அதுக்கப்புறம் இப்போ குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வருது. அதுக்கப்புறம் குரூப் 2ங்கிறது உங்களுக்கு செப்டம்பருக்கு மேலே. சரிங்களா? அக்டோபரில் வருது. அப்புறம் டிசம்பரில் குரூப் 4. இந்த மாதிரி நம்மளுக்கு பிளானை வந்து ஆனுவல் பிளானரை முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிளான் நம்ம கையில் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் சிலபஸ் இருக்குது, நம்மளுக்கான கைடு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நம்ம அது வழியில் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கான இதை தேடிக்கணும். அதுக்கு முன்னாடி பண்ணாமல் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து புக்கை எடுத்துகிட்டு உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் அது வந்து அழிஞ்சிரும். சரிங்களா? பழி வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கான அந்த பிளான் வந்து
நம்மளை வந்து எல்லா விஷயத்துலேருந்து சேஃப்டியாக காத்துக்கணும். அது வந்து உவமை அணி தான். சரிங்களா? வருமுன்னர்னா வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்போம்னா வர்றதுக்கு முன்னாடி. இதுக்கு ஒரு மீனோட கதைகள் சொல்லுவாங்க. சரிங்களா? வருமுன் காப்போம், வந்த பின் காப்போம், அந்த மாதிரி வர்றப்ப காப்போம் அப்படின்னு ஒரு 3 மீனோட கதைகள் வந்து சொல்லுவாங்க. 3 மீன்கள் இருக்கும். அந்த கதைகளில் வந்து வருமுன் காப்போம் தான் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அப்புறம் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கித்தேன் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அதாவது ஒரு தலைவனாக இருக்கானா அவன் ஃபஸ்ட்டு அவனோட குற்றத்தை எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி நீக்கிக்கணும். அதை பின்னாடி தான் என்ன பண்ணோம், அவன் வந்து அதன் பின் பிறருடைய மக்களோட குற்றத்தை வந்து எப்படி அவன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து ஆராய்ஞ்சி அவனுக்கு வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். இந்த குற்றத்தை கலைக்க வந்து அவன் முன்னாடி போகணும். அப்படி பண்ணாதான் அவனுக்கு எந்த ஒரு பழியுமே ஏற்படாது. இல்லைனா அவன் தலைவனே சரியில்லை, இவன் நம்மளை சொல்ல வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. இறைங்கிறது இங்கே தலைவனை குறிக்குது. இடனறிதல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடனறிதல் அப்படின்னா தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. அப்படின்னா என்னது, என்றைக்குமே ஒரு செயலை ஒரு தொடங்கற்கனா எந்த வினையாக இருந்தாலும் அந்த செயல் அந்த கரெக்டான இடம் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சூழல் சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் வந்து எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கணும். சரிங்களா? கசகசன்னு சவுண்டு வச்சுட்டு ரொம்ப சுற்றி ஒரு மாதிரி அந்த சூழலே சரியில்லைன்னா அந்த இடத்துல நம்மளால் படிக்க முடியாது. அந்த மாதிரி தான் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேர் அப்படின்னா ஒரு வலிமையான என்ன சொல்கிறாங்க, வலிமையான சக்கரத்தை கூடிய பெருந்தேர். சரிங்களா? அது வந்து வலிமையான ஸ்ட்ராங்கான சக்கரம் தான். சரிங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அது நல்ல பெரிய தேராக இருக்குது. ஆனால் அந்த தேர் போய் கடலில் ஓடுமா? ஓடாது. கடல் ஓடும் நாவாய்னா என்னது, நாவாய்ங்கிறது என்ன செய்யுது, அதே மாதிரி நாவாய்னா கப்பல். சரிங்களா? அந்த கப்பல் வந்து என்ன பண்ணும், கப்பல் வந்து தரையில் ஓட இயலாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒன்று. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓடாது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, அந்த தேர் வந்து ரோட்டில் தான் ஓடும். சரிங்களா? அந்த தேரை போய் நம்ம கடலில் ஓட்ட முடியாது. இந்த மாதிரி அவங்கவுங்க தமக்குரிய, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்க தமக்குரிய இடங்களிலே சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத பிரிதி மொழிதல் அணி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிரித்து வச்சுருக்காங்க. கடல் தனியாக, அதுக்கப்புறம் தேர் தனியாக, நாவாய் தனியாக, அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இதை வந்து பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரித்து வச்சனால பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருநாவலர். சரிங்களா? திருவள்ளுவரோட இதில் வந்து அவர் எப்படி அழைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பெருநாவலர் அப்படிங்கிறது திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள். சரிங்களா? அவர் வந்து அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மொழிகள்லையுமே திருக்குறளுங்கிறது மொழிபெயர்க்கப்படுது. ஓகேங்களா? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் அப்படிங்கிற 4 இயல்களை உடையது. 3 அதுலேயுமே இல்லறவியல் அப்படிங்கிறதுல அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அறத்துப்பால்னா பாயிரம், இல்லறம், அதுக்கப்புறம் துறவரம், ஊழியல். சரியா? அது 4. அப்புறம் அரசியல்ங்கிறது பொருட்பால்னா அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். இன்பத்துப்பால்னா களவியல், கற்பியல் அப்படின்னு இயல்களை வந்து கொடுத்துருக்காங்க. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புகழாலும் பழியாலும்னா என்னது, நடுவு நிலைமை. சரிங்களா? சான்றோர்களோட நடுவு நிலைமை பார்த்து பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார், கல்லாதவர். சரிங்களா? வல்லுருவம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், வல் கூட்டல் உருவம் அப்படின்னு சொல்லி, வல்லுருவம் அப்படிங்கிறத வன்மை கூட்டல் உருவம் பிரிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நான் பார்த்து சொல்கிறேன். வல்லுருவம் அப்படிங்கிறத வல் கூட்டல் உருவம் தான் கரெக்டு, வன்மை அப்படிங்கிறது வராது. சரி, ஓகே. நெடுமை ப்ளஸ் தேர் அப்படிங்கிறத நெடுந்தேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? வருமுன்னோர்னா என்னது, வரும் முன்னாடியே காத்துக்கிறவன் தான் என்னது, நல்ல இது, அது வந்து உவமை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து அடுத்து பாருங்கள், தெரிந்து வினையாடல். அதாவது செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க ஒரு செயலை செய்ய போகிறாங்க அப்படின்னா செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும்
அந்த திறன் யார் செய்ய போகிறாங்களோ அந்த இடத்துல நம்ம யார் கூட போட்டி போகிறோமோ அவனோட திறனையும் அது இல்லாமல் அந்த செய்யறதுக்குரிய காலத்தையும் அறிந்து நம்ம செயல்பட்டால் அது சக்ஸஸ் தான். சரிங்களா? ஒருத்தவங்க கூட போட்டி போடுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், தெரிந்துக்கணும் முன்னாடியே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அரசர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெல்ல முடியும். இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்போ ஒரு செயல் இருக்குது, அந்த செயலை இவன் மட்டும்தான் செய்ய முடியும். சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணலாம், இதை செயலை பிரித்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இவன் தான் முடிக்க முடியும், அதுக்கப்புறம் இது யாருமே முடிக்க முடியாது. இந்த செயல்னா இவன் தான்ப்பா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேக்ஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா மின்னல் வேக கணிதம் ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம இவனால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் இவன் முடிக்கும், இதனால்னா இந்த விஷயத்த இதனால் இவன் தான் பண்ணுவான், கரெக்டாக பண்ணுவான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவன் கண் கொடுக்கறது தான் நல்லது. செங்கோன்மை அப்படிங்கும் போது ஓர்ந்து கண் நோடாது இறை புரிந்து யார் மாற்றும் தேர்ந்து செய்வதே முறை. அதாவது என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மட்டுமே யோசிக்கக்கூடாது. இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறது தப்பு இல்லை, சரிங்களா? ஆனால் அதோட நெகட்டிவ் நடுநிலையில் நின்று இது நின்று என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் யோசித்து இது நடந்தால் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசர் என்ன பண்ணணும், இப்போ ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும், சரி இது நான் செஞ்சேன்னா நன்மை இருக்குது, இது செய்யக்கூடாது அப்படிங்கிற அது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கான ஒரு ஆட்சி அப்படிங்கிறாங்க. அப்புறம் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே அரசர் காப்பாற்றுறான். சரிங்களா? அப்படி காப்பாற்றுறவன் அவனோட ஆட்சி குற்றமற்ற ஆட்சி. அதாவது எப்படி காப்பாற்றுனா, அவன் குற்றமற்ற ஆட்சி செஞ்சால் அவங்க குற்றமற்ற ஆட்சி பண்ணுறனால எல்லா உயிர்களுமே காப்பாற்றப்படும் அப்படிங்கிறாங்க. வந்த செய்யாமை அப்படின்னா தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படிங்கிறாங்க. வேந்துனா இங்கே அரசர். ஒரு அரசர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசர் அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, அரசர்களை பற்றிலாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அரசர்களை பற்றி நம்மளுக்கு யூனிட் 8 அதுலேயுமே நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? யூனிட் 8 அப்படிங்கிறது யூனிட் 8 இல்லை, இப்போ 6 யூனிட் 6. சரிங்களா? அதில் திருக்குறள் பகுதி இருக்குல்ல, அதெல்லாம் அரசர்களை பற்றி தான் நிறையா கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக அதாவது ஆராய்ந்து, இப்போ ஒரு அரசன் இருக்கானா அவன் குற்றத்தை மீண்டும் மீண்டும் அவன் என்ன பண்ணான், ஒரு அரசன் இருக்கான், அவன் அந்த அரசரில் யாராவது அந்த இடத்துல யாராவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட குற்றம் அது செய்யக்கூடாது, மீண்டும் மீண்டும் அவன் செய்யாமல் இருக்கிறது அவனை தண்டிக்கணும், செய்யாமல் இருக்காமல் தண்டிக்கிறதுக்கு தான் அரசனோட நல்ல கடமை அப்படிங்கிறாங்க. அப்புறம் இறை கடியான் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். அப்படி ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு இறை கடியன் அப்படின்னா இறைனா இங்கே இறைவன் கிடையாது, அரசனை சொல்லுது. சரிங்களா? அதாவது எப்போ பார்த்தாலும் எங்கள் அரசன் என்ன பண்ணுறான், கடிஞ்சு என்ன பண்ணுறான், எங்களை எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்துகிறான், கொடுங்கோன்மை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவனை எப்பயுமே சபிக்கிறாங்க, போட்டு எங்கள் மன்னன் நல்லாவே பண்ண மாட்டேங்க, எங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களே. இந்த மாதிரிலாம் அது என்ன ஆகும் அப்படின்னா, இது அந்த மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது மக்களோட வாயில் அந்த மாதிரி விழுறாங்களா, அந்த மன்னனோட அது அழியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இறைக்கடியன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி உள்ளை கெடும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்கணும், மக்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நல்ல நல்ல பேர் தான் எடுக்கணும். அவன் மக்களோட மனசை கஷ்டப்படுத்தி அவங்க மக்களை கெடுத்தானா அவன் என்ன பண்ணுவான், அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதான் இந்த குறளோட பொருள். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்வன்மை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு சிறந்த சொல் அப்படிங்கிறது கேட்பவரையும் தூண்டணும், கேட்காதவங்களையும் தூண்ட வைக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும்
சொல் இன்மை அறிந்து. சரிங்களா, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க கேட்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி பேசினா எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்குல அதுக்கேற்ற மாதிரி இந்த தன்மை இடத்தோட தன்மை அறிஞ்சு பேசணும் அப்படிங்கிறாங்க. அவையறிதல் அப்படின்னா என்ன? அவையறிதல் அப்படிங்கிறது ஆராய்ந்து. சரிங்களா, ஒரு செயல் வந்து அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறைந்து தூய்மை அவர் அப்படின்னா சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்களை என்ன சொல்கிறாங்க, அவை அறிந்து. ஒரு நல்ல சொல் வளம் உடையவங்க ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நற்பண்பு உள்ளவங்க அவை அறிஞ்சு பேசணுமா. சரிங்களா, யார் யார் இருக்கான்னு பார்த்துட்டு. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. அதாவது சொற்களை ஆராயும் அறிஞர். அதாவது என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு அறிஞர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அவையில் உள்ளவங்களை வந்து அவங்க எப்படி பேசணும் அப்போ போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அறிஞர்களோட தன்மையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு வந்து பல நூல்களை கற்றவரின் கல்வி வந்து பெருமை அடையும். சரிங்களா, அந்த அறிஞர்களை பார்த்து. இப்போ அரசரை அவரது என்ன பண்ணோம் அப்படின்னா குற்றமற்ற ஆட்சி தான் அவங்கள வந்து காத்தும். சரிங்களா, அவங்களோட குற்றமற்ற ஆட்சி தான் அவங்கள காப்பாற்றும். சொல்வளம் அப்படிங்கிறது இங்கே என்னது, அவையின் சொல்லறிந்து பேசுதல் வேண்டும். கண்ணோடாது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண் ப்ளஸ் ஓடாது அப்படின்றாங்க. அப்புறம் கசடற அப்படிங்கிறது கசடு கூட்டல் அற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கசடு கூட்டல் அற. சரியா, என்று ப்ளஸ் ஆய்ந்து அப்படிங்கிறது என்றாய்ந்து. சரிங்களா, என்று கூட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொருத்தமான நிகழ்வுகளை திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த இதில் கலை நிகழ்ச்சியில் வந்து நடக்குது. ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா செலியன் ஒருத்தவனை என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அவன் தலைவனாக இருக்கிறான். ஆனால் இருந்தாலும் கூட அந்த இசைக்குழுக்கும் அவனை வந்து தலைவராக மாற்றுறாங்க. அப்போனா அது என்ன குரல் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து இவன் கரெக்டாக பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதுதான் பொருத்தமான குரல். அப்புறம் பார்த்திங்கன்னா காண முயல் எய்த அம்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அதாவது காண முயல் எய்தனா ஒரு அம்பில் நம்ம முயலை நோக்கி அம்பை வந்து விடுறோம். சரிங்களா, அதை விட ஒரு யானையை நோக்கி அம்பை விட்டு அந்த அம்புக்கு யானை தப்பிச்சு போனாலும் முயற்சி பெருசு. சரிங்களா, இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் குரூப் 1 வந்து நீங்கள் எழுதலாம். ஏன்னா அது ஆகஸ்ட் மாதம் தான் வருது. சரிங்களா, குரூப் 1 வந்து எழுதுங்க, முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தோற்றா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எடுத்தனே குரூப் 4 அப்படின்னு போகாமல் முயற்சி பண்ணுங்கள். குரூப் 1 லெவலுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் முயற்சி பண்ணி தோற்று போனது முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி தான். பெரிய முயற்சிங்கிறது என்றைக்குமே பெருமை தரும். இது வந்து பெரிது மொழிதலனி எப்படி சொல்லலாம்னா நம்ம அதில் என்ன பார்த்தோம், பெரிது மொழிதல்ங்கிறது கடல் நாவாயி தேர் இதெல்லாம் பிரித்து வச்சாங்க பெரிது மொழிதலனி. இதுவும் அதே மாதிரி பாருங்களேன், அம்பு அதுக்கப்புறம் முயல் யானை வேல் இதெல்லாம் பிரித்து வச்சுருக்கனால பெரிது மொழிதலனி. அவ்வளோதான். பேராண்மை என்ப தருகன் ஒன்று ஊற்றுக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எஃகு. அதாவது எஃகுங்கிறது இங்கே வாழை சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு பகைவருக்கு வந்து என்னது அப்படின்னா ஒரு பகைவரை எதிர்த்து போராடுறால அது வந்து வீரத்தை ஆண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பகைவருக்கு துன்பம் வந்தாலுமே அவனுக்கு உதவுறான் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு கூர்மை, அந்த வீரருக்கே உள்ள கூர்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் நவல்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களை நம்ம என்ன பண்ணணும், படிக்க நம்மளுக்கு இன்பம் தருவது போல் பண்புடையாளர் தொடர்பு என்றைக்குமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், பழக தான் இன்பம் தரும். இது வந்து ஒரு நவில்தோறும் போலும் வந்தனால உவமையணி. அப்புறம் நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சன்று இடித்தல் பொருட்டு. அப்படின்னா ஒரு நட்பு அப்படிங்கிறது சிரித்து பேசுகிறதுக்கு மட்டும் கிடையாது. அவன் தப்பு பண்ணாலும் கடிஞ்சு உரைச்சி அவனை திருத்தி கொண்டு வரதான் நல்ல நட்புக்கு அளவு. நட்பு ஆராய்தல் அப்படிங்கிறது ஒரு நட்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்ல நட்பா கெட்ட நட்பா. கேண்மைனா நட்பு. சரிங்களா, நல்ல நட்பா கெட்ட நட்பான்னு ஆராய்ஞ்சு பார்த்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நட்பை வந்து இது பண்ணணும். சரிங்களா, அதை மீண்டும் ஆராய்ஞ்சு பாராமல் ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து நட்பு அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இது சாகும் வரைக்கும் அது நம்மளுக்கு துன்பம் தான் தரும் அப்படின்றாங்க. அப்புறம் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதர் கோல். அப்படின்னா என்னது, கோல்னா அந்த நம்மளை அளக்கிற கருவி. அதாவது கிளைஞர் அப்படிங்கிறது இங்கே யார் அப்படின்னா கிளைஞர் அப்படின்னா இங்கே யாருன்னா நட்பு. சரிங்களா, கிளைஞர்னா இங்கே நட்பை சொல்கிறாங்க. உறவினர் கிளைஞர்னால எதுனாலும் சொல்லிக்கலாம், நட்பு. ஆனால் இங்கே
நட்பு அப்படிங்கும் போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு துன்பம் வர்ற காலத்தில் உதவி செய்தலை, அதுதான் வந்து நல்ல நட்புக்கு சிறந்த அடையாளம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மானம் அப்படிங்கிறது பெருங்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு செல்வம் மிகுந்த காலத்தில் கூட சரிங்களா, செருகத்துனா நிறையா செல்வம் இருக்குங்கிறத பணிதல் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் அவங்கக்கிட்ட என்றைக்குமே அதே மாதிரி வறுமை சுருக்கத்து வேண்டும் உயர்வுனா, ரொம்ப செல்வமே இல்லாமல் வறுமையில் இருக்கும்போது கூட ஊக்கம் வந்து என்றைக்குமே உயர்வு, ஊக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வறுமையில் இருந்தால் ஊக்கம் அதிகமாக இருந்தாலே உயர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றிய அணிய செயன் அப்படின்னா என்ன, மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலுமே ஒரு சின்ன தவறு, குன்றின் மணியளவு தவறு பண்ணால் அவன் வந்து என்றைக்குமே அவனோட பெருமை வந்து அழிஞ்சு விடும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. அதை தான் பார்ப்பாங்க, பிளாக் மார்க்கு தான் பார்ப்பாங்க என்ன தான் நல்லது செஞ்சாலும். அதுக்கப்புறம் பண்புடைமை அப்படிங்கிறது பண்புடையாளர் பட்டுண்டு உலகம் இது இன்றேல் பண்புக்கு மாய்வது மண் சரிங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பண்புடையார் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பண்பு உடைய சான்றோரை சரிங்களா. அந்த பண்புடையாளர்கள் அப்படிங்கிற சான்றோர்கள் இருக்கனால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அவங்க இல்லாட்டி இந்த உலகம் வந்து என்றைக்கும் மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிருக்கோம் அழிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் களம்னா பாத்திரம் சரிங்களா. களம் தீமையால் திரிந்தற்று, ஒரு பாலில் வந்து எப்படி ஒரு பாத்திரம் வந்து நம்ம அந்த பாத்திரம் சரியில்லைன்னா பால் தான் தெரிஞ்சு போயிடும் சரிங்களா. பால் சரியில்லாமல் இருக்காது, பாத்திரம் சரியில்லைன்னா நம்மளுக்கு பால் தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் நற்பண்பு இல்லாதவன்கிட்ட என்றைக்குமே பெருஞ்செல்வம் அப்படிங்கிறது யாருக்குமே பயன்படாமல் அழிஞ்சு போயிடும். இது வந்து உவமையின். ஆண்மையின் கூர்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவருக்கு உதவுதல், வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறைவில்லாமல் இருக்கணும். அப்புறம் பெருஞ்செல்வம்னா பெருமை கூட்டல் செல்வம் அப்படின்றாங்க. ஊராண்மைனா ஊர் கூட்டல் ஆண்மை, திரிந்து ப்ளஸ் அற்றுங்கிறத திரிந்தற்று சரிங்களா. அப்புறம் இன்பம் தருவது என்ன, இன்பம் எது தரும் நம்மளுக்கு, இன்பம் தருவது அப்படிங்கிறது பண்புடையவள தொடர்பு நட்பு என்பது என்ன வரும் அப்படின்னா, சிரித்து பேசுகிறதுக்கு மட்டும் கிடையாது, பெருமை மிகுந்த, அதாவது பெருமையை வந்து அழிப்பது எது, குன்றின் மணியளவு தவறு. நம்ம வந்து எப்போ பணிவாக இருக்கணும்னா செல்வம் மிகுந்த காலத்தில் கூட செருக்கு இல்லாமல் இருக்கணும். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் செல்வம் வந்து. ஓகே சரி, இப்போ வந்து நம்ம வந்து திருக்குறளில் 6th புக்கு 7th புக்கு 8th புக்கு ஓவரால் வியூ பார்த்துட்டோம். அப்புறம் ப்ரீவியஸ் இயரையும் பார்த்துட்டோம். இதை பார்க்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஷின் உறுதியாக வரும் சரிங்களா. நிறைய பேர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறோமா அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறோம். கூடவே வாங்க, நீங்கள் இப்போ போடுற 1 மணி எஃபெக்ட் தான், 1 மணி நேரம் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப்ஃபாக இருக்க போகுது சரிங்களா. இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான், ஹவுஸ் ஒய்ஃபு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்குமே தான், ஸ்டூடெண்ட்ஸ் புதுசு ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளானை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் கூடவே வாங்க, டெஸ்ட் அடித்து பாருங்கள், உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மார்க் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எதையுமே வந்து ஈஸியாக கிடைக்காது, ஆனால் கிடச்சிருக்கத பயன்படுத்திக்கோங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். எடுத்தனே 100 மார்க் எடுக்க முடியாது தமிழில். அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போடுற எஃபெக்ட் தான் அது வந்து உங்களுக்கு 100ஆக வந்து நிற்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து படித்து டெஸ்ட் அடித்து பார்க்கணும் சரிங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.